ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஆபூர்யமாணமச்சலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாபः பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமீ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணத்தை மறுபடியும் உபதேசம் பண்ணி இன்னும் 2 ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்திதப்பிரஜ்ஞனை ஒரு சமுத்திரத்தோட கம்பேர் பண்றார், ஒப்பிட்டு சொல்றார். சமுத்திரம் எப்பவும் பூரணமாக இருக்கிறது, அது எதையும் சார்ந்திராமல் இருக்கு. நதிகளுக்கு ஜலத்தை சமுத்திரம்தான் கொடுக்கிறது. எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி வருகிறது. ஆகவே தன்னிறைவாக இருப்பது சமுத்திரம். ஆபூரியமானம், அபூரியமானம்னா பரிபூர்ணமாக இருக்கிறது. அச்சல பிரதிஷ்டம், அசையாமன்னா தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்திராம இருக்குன்னு அர்த்தம். சமுத்திரம், சமுத்திரத்துக்கு இது விசேஷனம். ஆபூரியமானம் சமுத்திரம், அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். ஆபஹா யத்வத் பிரவிசந்தி, நதியில் எல்லா நதியோட ஜலங்களும் சமுத்திரத்தை நோக்கி வருகிறது. சமுத்திரத்திலிருந்து மழையா மலைகளில் பொழிஞ்ச ஜலமெல்லாம் அப்படி நதியாக மாறி சமுத்திரத்தை நோக்கி வருகிறது. அத மாதிரி ஞானியும் பரிபூர்ணமானவனாக இருக்கிறான், யாரையும் எதற்கும் சார்ந்திருக்கிறது இல்லை. அவனுக்கு இந்த தன்னுணர்வு, இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு முக்கியமானது இல்லை. ஏன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுணர்வு, அகங்காரம், ஜீவத்வம் எல்லாமே பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தில் கற்பிக்கப்பட்டதுங்கிற பெரிய உண்மையை உணர்ந்தவன் அவன். அதனால சமுத்திரம் மாதிரி கம்பீரமாக இருக்கான் அவன். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சார்ந்திராதவனாக இருக்கான். தன்னுடைய சந்தோஷத்துக்கு, ஆனந்தத்துக்கு யாரையும் சார்ந்திருக்கிறது இல்லை. தன்னில் தான் இன்புற்று இருக்கிறான்னு முதல்ல படித்தோம், ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் தொடக்கத்தில் படித்தோம். எப்படி நதிகளெல்லாம் சமுத்திரத்தை நோக்கி வருகிறதோ அப்படி அவனை நோக்கி உலக விஷயங்கள்லாம் வருகிறது. அவன் உலக விஷயங்களை நோக்கி போறதில்லை. காமாக எம் பிரவிசந்தி, பொருளோ போகமோ எதா இருந்தாலும் அவனை தேடி வருது. ஆனாலும் அவன் அதை நாடி வாழ்றதில்லை, அதை சார்ந்திருக்கிறதில்லை. சஹா சாந்தி மாப்புனோதி, எவன் யாரையும் சுகத்துக்காக எதற்காகவும் சார்ந்திராமல் இருக்கானோ, ஆத்மாவே ஆனந்தம்னு உணர்ந்து நிறைவா இருக்கிறானோ, அவனுக்கு தான் எப்பவுமே மனசுல ஒரு பரிபூர்ணமான சாந்தி. அந்த சாந்திக்கு காரணம் அவனுக்கு இருக்கிற அந்த பரிபூர்ணமான அந்த ஞானத்தினால, ஆத்மாவே ஆனந்தம்னு உணர்ந்திருக்கிற காரணத்தினால, உண்மையான சாந்தி எது என்பதை உணர்ந்த காரணத்தினால அவன் எப்பவும் ஆனந்தமாக ஆழமான மனசாந்தியோடு இருக்கான். பகவான் முடிக்கிற போது சொல்றார் கடைசியில் அந்த ஸ்லோகத்தில், காமகாமி ந சாந்தி மாப்புனோத்திங்கிறார். உலகப் பொருள்களை, உறவுகளை, சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறவனுக்கு ஒரு நாளும் மன அமைதி கிடையாது. மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அறிவால் தான் மன அமைதி என்பது உண்டாகிறது. வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனாலும் மெய்யறிவு, உண்மையை பற்றின அறிவு, அதாவது அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றின ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த சிச்சுவேஷன்லையும் அவன் மன அமைதியை இழக்கிறதில்லை. அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த மீட்டரும் கொஞ்சம் பெருசு. இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம நன்றாக மனசில் வாங்கிக்கணும். இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் பகவான் இரவையும் பகலையும் ஒப்பிட்டு ஞானி அஜ்ஞானியை கம்பேர் பண்ணினார். இங்கே சமுத்திரத்தோட ஞானியை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மனசில் ஆழமாக வாங்கி கொண்டு ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆவதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம். ஆக ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமீ. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.